ஸோ காய்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் என்னோடய லைப்ரரியில் எல்லா கேமும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தேன் கீபோர்ட் மவுஸில். ஸோ சில கேம் வந்து வேலை செஞ்சுது, சில கேம் வந்து வேலை செய்யலை. அண்ட் ஆல்சோ Fortnite வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு Fortnite, அதுக்கப்புறம் ரெட் ரிடெம்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. ஆக்சுவலி ரெட் ரிடெம்ஷன் வந்து என்கிட்ட இல்லை, சரிங்களா. நான் இன்னும் அந்த உலகத்துக்குள்ளே போகல. Fortnite வேணால் டெவலப் பண்ணி நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ஒன் ஃபன் ஃபேக்ட் ஃபார் த Fortnite. இந்த கேம் வந்து நான் விளையாட மாட்டேன், எனக்கு இந்த கேம் அவ்வளோ பிடிக்காது, சரிங்களா. இது வந்து பேட்டில் ராயல் கேமு, சர்வைவல் கேமு. ஸோ ஆனால் நிறைய பேர் இந்த கேம் வந்து விளையாடுறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு மாதிரி ட்ரிக்கெல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி பில்டெலாம் ஒரு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து ரொம்ப நாள் நான் இந்த கேம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரிங்களா. அப்போ வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோருக்கு இந்த கேம் வந்து வந்துச்சு. வந்தோடனே கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் கேம் வந்து பேன் பண்ணிட்டானுங்க, சரிங்களா. ஏன் என்ன பண்ணானுங்கன்னா, டைரக்ட் இன் ஆப் பேமெண்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி பேமெண்ட் எல்லாத்தையும் நேராக எபிக் கேம்ஸ்க்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி செஞ்சுட்டானுங்க. செஞ்சோடனே ஆப்பிளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே இவனுங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ அது ஒரு ஒரு சேட்டையாக இருந்துச்சு அந்த டைமில். வந்துட்டு ஆப்பிளுக்கு வந்து 30% கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் அது 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 செய்யாமல் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இன் ஆப்லே ஒரு டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஸோ பிளேயர்ஸ் வாங்குகிற எல்லா காசு வந்து டைரெக்டாக வந்து எபிக் கேம்ஸ்க்கு போகிற மாதிரி வந்து செஞ்சுட்டானுங்க இவனுங்க பண்ண சேட்டை, சரிங்களா. ஸோ இப்போ வந்து இருக்குது, ஆனால் யூஎஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேம் வந்து யூஎஸ் ஆப் ஸ்டோர் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஓகே கைஸ், ஸோ வாங்க இன்றைக்கி வந்து கேம் ப்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மவுஸு கீபோர்டு யூஸ் பண்ணி Fortniteல. ஓகே வாங்க போகலாம் வீடியோக்கு. ஓகே கைஸ், எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்ட் மவுஸு, அதுக்கப்புறம் ஒயர்ட் கீபோர்டு, ஓகே Fortnite, ஓகே சரிங்களா. இப்போ நம்ம ஃபைண்டிங் சர்வர் பார்ப்போம், என்ன சர்வர் கிடைக்கிதுன்னு. ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் இந்த கேம் விளாடுறாங்க, நானும் பார்ப்பேன். ஆனால் இந்த கேம் எனக்கு அவ்வளோ விளாட தோணாது. இப்போ வெறும் இந்த கீபோர்ட் மவுஸில் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரெட் ரிடெம்ஷன் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ரெட் ரிடெம்ஷன் இந்த கேம் என்கிட்ட இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சரில் நான் வாங்கணுன்னா அந்த கேம் வந்து விளாடுவேன். ஏன்னா அந்த கேம் வந்து ஏற்கனவே வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இட்ஸ் அ ராக் ஸ்டார் கேமு. பார்ப்போம், சரிங்களா. ஸோ நம்மளுக்கு மேட்ச் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், வாங்க பார்ப்போம் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு. கனெக்டிங். ஸோ மவுஸ் பாருங்கள், இப்படி தான் மவுஸ் வேலை செய்யுது. ஸோ கீபோர்டு ஓகே, ஷிஃப்ட் தட்டினா வேகமாக போகிறான். ஓகே அதுக்குள்ளே வந்தாச்சாங்க. ஸோ இப்போ வந்து ட்ராப் பண்ணுவான். ஸ்பேஸ் டு ஜம்பா. ஓகே கொஞ்சம் முன்னுக்கு போய் எங்கேயாச்சும் என்ன என்னமோ மாட்டியிருக்கான் பின்னால் பேக்கு. ஓகே ஸ்பேஸ் டு டிப்ளாய் கிளைடர். ஸோ டபிள்யூ தட்டினா பாருங்கள். ஸோ கீபோர்ட்லாம் வந்து நல்லா வேலை செய்யுது பாருங்கள், எந்த ஒரு டிலேவும் இல்லை. ஓகே மவுஸ் பாருங்கள், மவுஸோட மூவ்மெண்ட் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி என்னோடய மவுஸ் வந்து கேமிங் மவுஸு, நார்மல் மவுஸ் இல்லை. சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஈ தட்டினா பிக்அப் த வெப்பன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள். ஓகே கன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சுட்டுக்கிறானுங்க இங்கே. ஆக்சுவலி காய்ஸ் நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், இதில் வந்துட்டு ஒரு மாதிரியாக பில் பண்ணுவாங்க. அதை அப்படியே பில் பண்ணிக்கிட்டு அப்புறம் அது மேலே போய் நின்றுக்குவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு லைக் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற விஷயம். மேபி நீங்கள் ஐயோ சுட்டு தள்ளிட்டேண்ணா இல்லையா? ஐயோ பரவாயில்லையே, நானும் பயங்கரமாக விளாண்டுருக்கேன். நைஸ்.
ஆக்சுவலி கைஸ் இந்த கேம் எனக்கு எவ்வளோ ஆட தெரியாது. எனக்கு விளாட தெரியாது. எங்கே போய் எனக்கு உயிர் அவ்வளோ ரொம்ப குறவாக இருக்குது. ஐயோ ஹீல் பண்ணுமே, எப்படா ஹீல் பண்ணுறது? ஆ ஓ ஓகே, மருந்து சாப்பிட்றான். 38 44 56 62 70 78 94. பாடா இது என்னது? ஆமாம், என்ன பாறை வெடியாக இருக்குது. சரி ஏன் வரான்னு பார்ப்போம். வாங்குறாடி. ஆனால் மவுஸ் மூவ்மெண்ட் உண்மையாக நல்லா இருக்குது கைஸ். பாருங்க, லைக் இட்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. பட் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செட்டிங்கில் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 60 FPS 120 FPS எனக்கு தெரியல. லைக் ஆக்சுவலி இதில் நிறைய பேர் விளாட்றீங்க இந்த கேம், எனக்கு தெரியும், நானும் பார்த்துருக்கேன். நானும் இந்த கேம் விளாட மாட்டேன் தான், இப்போ தான் புதுசாக விளாட்றேன். ஸோ 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி என்னடா இருக்குது இந்த கேமில் எனக்கு தெரியல, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மேலேயோ ஓகே, கொஞ்ச நேரம் எங்கேயோ ஒளிஞ்சுக்குவோம். ஓ லேசரில் வர இருக்கா, பரவாயில்லையே. முதல்ல நான் வெளியே போகிறேன். ஆக்சுவலி கேஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற கேம்னால நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். ஒயர் ஆக்சுவலி PS5 வந்துட்டு ஒயர்லெஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஒயர்லெஸ் கீபோர்டு, ஒயர்லெஸ் மவுஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். பட் இந்த கேம் நீங்கள் விளாட்றீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, யூஸ் அ ஒயர்ட் கனெக்ஷன், சரிங்களா? ஏன்னா ஒயர்லெஸில் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரியல டிலே வருமா வராதான்னு. மேபி தேர் இஸ் அ வே தட் யூ கேன் ஹேவ் அ டிலே. லைக் நீங்கள் எப்படி டிலே ஆகும்னா, நீங்கள் கிளிக் தட்டிங்கன்னா அங்கே லேட்டாக வந்துட்டு போயிட்டு இதாகும், ரெஸ்பான்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஐயோ பயமாக இருக்க, போட்டு தள்ளிடுவானுங்கன்னு ஓடி ஒளிஞ்சுக்கும் எங்கேயாச்சும் போயிட்டு. அடிச்சுக்கிறானுங்க எங்கேயோ. நான் கட்ட விட மாட்டேன்டா. ஓகே ஐயோ ஓகே, இது என்ன பண்ணும்? ஓ ஐயோ எனக்கு இதுதான் வேணும். ஓகே இருங்க, இந்த மேட்ச் முடிஞ்சிடட்டும். சீக்கிரம் நான் போட்டு தருங்க. அடியே எவன்டா, எங்கடா இருக்கீங்க? 50 பிளேயர் ரிமைனிங்கா? திருப்பி நீ கட்டிகிட்டு இருக்கியா? சாவு. நானும் பயங்கரமாக தான் விளாட்றேன் காய்ஸ், நல்லா தான் இருக்குது. ஐயோ பிடிச்சி போட்டானுங்க. 44
ஓகே காய்ஸ். ஐயோ யாரா அவன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு காய்ஸ். நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லைக் எப்படின்னா இதில் இந்த கேம் இப்போ எத்தனை எஃபிஎஸ் நான் செக் பண்ணுறேன். அண்ட் பாருங்கள் 120 எஃபிஎஸ் இங்கே காட்டுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 60 எஃபிஎஸ் காட்டுது. ஆக்சுவலி அது வந்து 120 எஃபிஎஸ் தான். செட்டிங்கில் வந்துட்டு அதுக்குள்ளே வேறு மூஞ்சி இருக்குது. செட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இது வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீபோர்ட் மவுஸோட சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கோப் சென்சிட்டிவிட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். கீபோர்ட் மூவ்மெண்ட்டு அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மவுஸ் ஃப்ளைட்டு, டேங்க் செட்டிங்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலி இப்போ பாருங்கள் கீபோர்ட் மவுஸ் இருக்கா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் DualSense எடுத்து தட்டினீங்கன்னா நீங்கள் இதுக்கு போயிடலாம், கண்ட்ரோல் மோட்டுக்கு போயிடலாம் பாருங்கள். ஸோ எல்லாம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டு வேலை செய்யும், மவுஸ் வேலை செய்யும் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், ஓகேவா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த கேமை விளாடுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். கீபோர்ட் மவுஸில் வயர்ட் யூஸ் பண்ணுங்கள், வயர்லெஸ் யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இருங்க கேமரா அங்கே நவுத்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். அடுத்து என்ன கேம் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ரெட் டெமிஷன் 2 வந்து நான் எப்போ வாங்கணும்னா அப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் இந்த கேம் விளாடுறீங்க கீபோர்ட் மவுஸு ட்ரை பண்ணி பாருங்கள் PS5ல PS5 Proவில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். Bye.